Good morning students. Unit 1 Supplementary பார்க்க போகிறோம். Think to win. Think to win அப்படின்னா நம்ம முதல்ல வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்க் நம்ம அதை நம்ம என்ன பண்ணணும், நினைக்கணும். வின் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், வின் பண்ண முடியும். அதுதான் அந்த டாபிக். ஓகே, பார்க்கலாம். The bicycle wobbled as 10-year-old Richa leaned forward in the seat and pumped the pedals. 10-year-old 10 வயசு ருச்சா, அதாவது இந்த மாதிரி சைக்கிளில் என்ன பண்ணுறான்னா, சைக்கிள் மேலே உட்காந்துட்டு பெடலை வச்சு அழுத்திட்டு முன்னாடி போகிறான். லீன்ட் ஃபார்வர்டு அப்படின்னா முன்னாடி போகிறான். அப்படி குமிஞ்சால் தானே நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணால் தானே நம்மளால் என்ன பண்ண முடியும், பெடலை அழுத்த முடியும். அவன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால என்ன பண்ணுறா, இப்படி சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துட்டு 10 வயசு ருச்சா என்ன பண்ணுறா அப்படின்னா, பெடலை என்ன பண்ணுறா, அழுத்தின உடனே என்ன ஆகுது அப்படின்னா தள்ளாடுது. வேர்பிள்ட் அப்படின்னா பைசைக்கிள் என்ன ஆகுது, அப்படியே தள்ளாடுது. ஹோல்ட் டைட் விஷ்ணு, பின்னாடி இருக்கான் இல்லையா, இந்த பையன்தான் யார், விஷ்ணு. டைட்டாக பிடிச்சிக்கோ விஷ்ணு, ஐ வில் ஃபால், இல்லைனா என்ன பண்ணிடுவேன், கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஷீ ஷவுட்டட் டு த பாய் ஹூ ran behind steadying the bicycle. டைட்டாக பிடிச்சிக்கோ விஷ்ணு, இல்லைனா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, பின்னாடி வரான் இல்லையா அந்த பையன்கிட்ட, விஷ்ணுக்கிட்ட என்ன பண்ணுறா சொல்கிறா சத்தமாக. ஃபார் த பாஸ்ட் 2 weeks he had been teaching her to ride. கடந்த 2 வாரமாக என்ன பண்ணுறான், விஷ்ணு தான் ருச்சாவுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கான். டோன்ட் வரி ருச்சாஜி, யூ ஆர் டூயிங் வெல், கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஹீ பஃப்டு அப்படின்னா சொல்கிறான். ஃபார் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் ஹீ லெட் கோ ஆஃப் ஹிஸ் ஹோல்ட் அண்ட் ருச்சா வாஸ் ஆன் ஹர் ஓன். கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிடுறான், அவன் கையை எடுத்துடுறான். பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கான், பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா, அவன் கையை எடுத்துடனே அவளே என்ன பண்ணுறா, ஓட்டிகிட்ருக்கா ஒரு கொஞ்ச நேரம். அப்கோர்ஸ் சி டிட் நாட் நோ இட் அண்ட் ரோட் அலாங் ஸ்மூத்லி. ஆனால் அவன் கையை எடுத்தது ருச்சாவுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் பாட்டுக்கு ஸ்மூத்தாக ஓட்டிகிட்ருக்கா. விஷ்ணு ஸ்டாப் த சைக்கிள், ஐ வாண்ட் டு கெட் ஆஃப். விஷ்ணுக்கிட்ட சொல்கிறா, சைக்கிளை ஸ்டாப் பண்ணு, நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ருச்சா கால்டு, கூப்பிட்றா. யூஸ் த பிரேக், விஷ்ணு கால்ட் அவுட். பிரேக்கு பிடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், விஷ்ணு சொல்கிறான். His voice came from some distance away and Rucha realized that he was not holding the bicycle anymore. அவனுடைய வாய்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குறதுனால என்ன நினச்சிக்கிறான்னா, அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, ஓ இவ்வளோ நேரம் அவன் நம்மளுடைய பைசைக்கிளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. ஐ வில் ஃபால் சி வெல்ட். வெல்ட் அப்படின்னா புலம்புறா. நான் கீழே விழுந்துருவேன், ஐ வில் ஃபால், நான் கீழே விழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, புலம்புறா. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தானே சைக்கிள் ஓட்ட கற்றுருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஓகே. அண்ட் பிஃபோர் விஷ்ணு குட் ரீச் ஹர் த பைசைக்கிள் ஓபிள்ட் tilted to one side and Rucha was deposited into a bush. விஷ்ணு அவளை ரீச் ஆகிறதுக்குள்ளே பைசைக்கிள் என்ன ஆயிடுது, அப்படியே தள்ளாடிட்டு ஒரு சைடு என்ன ஆயிடுது, அந்த முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் என்ன ஆயிடுது, பெடல்லாம் அப்படியே ஒன் சைடாக வளைஞ்சிக்குது. வளைஞ்ச உடனே என்ன ஆகுது, அவள் போய் என்ன பண்ணுறான்னா ஒரு புதரில் விழுந்துடுறான். புதரில் கொண்டு போய் சைக்கிளை விட்டு அப்படியே விழுந்துடுறா. ஷேக்கன் பட் அன்ஹர்ட் ருச்சா கிரைட் ஆங்க்ரிலி. அதாவது போய் விழுந்த உடனே அவளுக்கு எந்த ஒரு அடியும் படலை. அப்படியே குலுக்கிட்டு என்னது சொல்கிறது, குலுக்கிட்டு போயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா. அவளுக்கு எந்த அடியும் படலை. இருந்தாலும் என்ன பண்ணுறா, கோவத்தில் அப்படியே அழுகுறா. ஐ டோல்ட் யூ டு ஹோல்ட் டைட், ஐ டோல்ட் யூ ஐ வுட் ஃபால். சி கிளார்ட் அட் விஷ்ணு. நான் என்ன சொன்னேன், உன்னை டைட்டாக பிடிச்சிக்கோன்னு தானே சொன்னேன், நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக என்ன பண்ணுறா, விஷ்ணுவை பார்க்குறா. கிளார்டுனா முறைச்சி பார்க்குறா அப்படியே. பட் ருச்சாஜி, யூ ஆர் ரைடிங் குவைட் வெல் அண்ட் எனிவே யூ ஹாவ் டு லேர்ன் ரைடிங் வித்தவுட் சம் ஒன் ஹோல்டிங் த சைக்கிள், இஸ்ன்ட் இட், விஷ்ணு எக்ஸ்பிளைன்டு. அதாவது நீங்கள் எப்போயாவது ஒரு நாள் என்ன பண்ணணும், யாரும் பிடிக்காம தானே நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகணும், நீங்கள் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். சி ஐ ஃபெல் டிடன்ட் ஐ, ஆமாம் நான் நல்லா தான் ஓட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ விழுந்துட்டேன், ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ருச்சா வுட் நாட் பி பாசிஃபைடு. பாசிஃபைடு அப்படின்னா அவள் அமைதியாகவே இல்லை.
She stormed into the house to complain. என்ன பண்ணுறா? stormed அப்படின்னா கடும் கோவத்தோடு என்ன பண்ணுறா? வீட்டுக்கு போகிறா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. You fell. Doesn't matter, said her mother calmly. என்ன சொல்கிறாங்க? அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ நீ என்ன பண்ணிட்ட? விழுந்துட்ட. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யாராக இருந்தாலும் நம்ம சைக்கிள் ஓட்டும் போது கண்டிப்பாக விழுந்து அடிபட்டு தான் நம்ம கற்றுப்போம். We all do when we are learning to ride a cycle. நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் கீழே விழுந்து தான் சைக்கிள் கற்றுக்கிட்டோம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹர்ட். ஆனால் உனக்கு எந்த அடியும் படலை, அது வரைக்கும் பரவாயில்ல. த பைசைக்கிள் இஸ் டூ பிக் ஃபார் மீ, ருச்சா கம்ப்ளைண்ட். ருச்சா சொல்கிறா, இந்த பைசைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. வென் ஐ எம் இன் த சீட் மை டோஸ் பேர்லி. அதாவது என்ன சொல்கிறா? டோஸ்னால் நம்மளுடைய கால் விரல்கள். நான் வந்து சைக்கிளில் உட்காரும் போது என்னுடைய கால் வந்து கீழே டச் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ரேராக இருக்குது. பேர்லி அப்படின்னா ரொம்ப அரிதாக இருக்குது. என்னால் அந்த பெடலை வச்சு அழுத்தவே முடியல. டச் த கிரவுண்டு வந்து டச் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறா. ஹர் மதர் எக்ஸ்பிளைன் டு ஹர் தட் ஷி ஃபவுண்ட் நத்திங் ராங் வித் இட். இதனால் இது வந்து ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ரைடிங் ஏ சைக்கிள் ஆஃப் தட் ஹைட் வாஸ் ரைட் ஃபார் ஹர். அதாவது இந்த அளவில் இந்த ஹைட்டில் நீ ஓட்டுறது தான் உனக்கு வந்து எல்லாத்துக்குமே இது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ருச்சா மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற சைக்கிள் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஷி வாஸ் க்ரோயிங் அப். ஏன்னா அவங்க எல்லாருமே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால். மம்மி மே ஐ ரைட் த பைசைக்கிள் ஆஸ்க்டு சீமா, ருச்சாஸ் சிஸ்டர் யங்கர் டு ஹர் பை 3 years. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சீமா கேட்குறாங்க, அம்மா நான் வந்து சைக்கிள் ஓட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி. சீமா யாருன்னு பார்த்தா ருச்சாவோட சிஸ்டர், ருச்சாவோட தங்கச்சி. 3 வயசு ருச்சாவோட சின்னவங்க. ஓகேங்களா? அதுதான் சீமா. ருச்சானாலே எங்கள் சைக்கிள் ஓட்ட முடியல, இதில் சீமா எங்கே போய் ஓட்ட போகிறாங்க? அம்மாவா இல்லையா? நோ சீமா யூ கெனாட், ருச்சா கட் இன் பிஃபோர் ஹர் மதர். குட் ஆன்சர். அதாவது சீமாவுக்கு வந்து நோ சீமா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா சொல்கிறாங்க. அம்மா வந்து ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளேயே உடனே அதுக்கு முன்னாடியே ருச்சா என்ன பண்ணிடுறாங்க? ஆன்சர் பண்ணிடுறாங்க. உன்னால் முடியாது, என்னாலேயே முடியல, என்னாலேயே சீட்டில் உட்காந்துட்டு பெடல் அழுத்த முடியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது, கால் எட்ட மாட்டேங்குது, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வென் இட் இஸ் ஸோ ஹை ஃபார் மீ ஹவு கேன் யூ சிட். எனக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹைட்டாக இருக்குது, உன்னால் எப்படி உட்கார முடியும்? யூ ஆர் மச் ஷார்ட்டர், நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க. நோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஹெல்ப். யாருமே எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், யாரும் ஒத்துக்கலை. சீமா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கூட அங்கே யாருமே என்ன பண்ணல, ஒத்துக்கல. தேர் வாஸ் எ கன்சிடரபிள் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த 2 sisters. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கான்ட்ராஸ்ட்னா நிறைய வித்தியாசம் இருக்குது 2 சிஸ்டர்ஸ்க்கு இடையில. ருச்சா வாஸ் வெரி ப்ரொடக்டிவ் ஆஃப் ஹர் எங்கர் சிஸ்டர். ருச்சா வந்து அவளுடைய தங்கச்சி மேலே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. ஷி வாஸ் ஓவர் ப்ரொடக்டிவ் வித் ஹர். அவளும் என்ன பண்ணுவா, ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்கிறா. ருச்சா ஹர் செல்ஃப் ஹேட் பீன் ஓவர் ப்ரொடக்டர். ருச்சா அவன் மேலேயே ரொம்ப ப்ரொடக்டர். இப்போ எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் ரொம்ப கவனமாக செய்வா. ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு நல்லா யோசிச்சு தான் ஒரு செயலை செய்வா. ஸோ செல்டம் டிட் திங்ஸ் ரேஷ்லி. ரேஷ்லி அப்படின்னா கண்மூடித்தனமாக சில விஷயங்கள், அதாவது ரேராக தான் செய்வாள். அவள் செய்கிறது ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை ரொம்ப யோசித்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி தான் செய்வாள் ருச்சா. ஈவன் இன் ரன்னிங் அண்ட் பிளேயிங் ஷி வுட் பி கான்சியஸ் ஆஃப் ஹர் மூமெண்ட்ஸ். அதாவது ரன்னிங்கில் ஆகட்டும் இல்லை விளையாடும் போது ஆகட்டும், ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லேயும் அவளுக்கு வந்து கான்சியஸ் இருக்கும். ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நம்ம இந்த விளையாடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸாக இருப்பாள். சீமா ஆன் த அதர் ஹேண்ட், ஆனால் சீமா அப்படி இல்லை. வாஸ் போல்ட் அண்ட் ப்ரோன் டு டேக்கிங் ரிஸ்க். அவள் ரொம்ப போல்டான கேர்ளு, அவள் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாராக இருப்பாள். ஆனால் ருச்சா அப்படி கிடையாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஓவர் ப்ரொடக்டட்னால் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாள். எந்த இதுவுமே ஆபத்து வரக்கூடாது, நம்ம எங்கேயுமே கீழே வந்துடக்கூடாது, நம்ம தங்கச்சி எங்கேயுமே கீழே வந்துடக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் சீமா வந்து ரொம்ப போல்டாக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருப்பாங்க. இதுதான் அவங்க 2 பேர்த்துக்குள்ள கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் வீக் இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் த ஸ்கூல். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இன்டர் ஹவுஸ் அவங்க ஸ்கூலுக்குள்ளே பேட்மிண்டன் மேட்ச் நடக்குது. ருச்சா வாஸ் இன் த சீனியர் டீம். ருச்சா சீனியர் டீமில் இருக்காங்க.
she gave up other activities and practiced with her friends. அதாவது என்ன பண்ணுறாங்க, மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் விட்டுட்டு அந்த பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் கூட. ருச்சா ஹிட் ஹார்டர் they told her on the day of the match. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேட்ச் நடக்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக அடி, ரொம்ப ஹிட் ஹார்டர் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் நடக்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க ருச்சாக்கிட்ட. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்க்கலாம், மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.